இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் சைத்தான் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி ஸ்டோர்ஸ் அம்மி உரல் அனைத்து விதமான பாய் இது எல்லாமே வாங்குறதுக்கு ஒரே சிறந்த இடம் உங்கள் ஈஸ்வரி ஸ்டோர்ஸ். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாய் ஒரு சைடும் அம்மி ஒரு சைடும் உரல் ஒரு சைடும் வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த கடையில் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். இந்த ஜூட் பேக்கு, ஸ்கூலுக்கு தேவையான பேக்கு இதெல்லாம் வந்து இவரே வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்பாரு. மற்ற கடையில் காட்டிலும் இந்த கடையில் என்ன ஸ்பெசிஃபிக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விலையிலே இவர் பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த கடைக்கு போங்க. ஈஸ்வரி ஸ்டோர்ஸு இது எங்கே இல்லை, மதுரையில் ஆரப்பாளையம் போகிற வழியில் தான் இருக்குது. இவர் பேர் வந்து உரிமையாளர் வந்து ஏ ராஜேந்திரன். இவரோட கான்டாக்ட் நம்பர் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு சிறிய வியாபாரங்களுக்கு ஒரு பெருஉதவி பண்ணுங்கள். இது போக இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் சைத்தான் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது. இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அஜய் இவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவருக்கு ஹீரோனியாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா நடிச்சிருக்காங்க. அஜயும் ஜோதிகாவும் வீட்டில் இருக்கும்போது ஒரு பொண்ணு கூடவே இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிரும். அது எப்படி பிடிக்கும்னா நம்மளோட இவர் வந்து பார்த்திங்கன்னா யார் மாதவன் வந்ததுலேருந்து இந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆகிப்போம். எதுக்குன்னா மாதவன் தான் அந்த படத்தில் வில்லன். ஒரு முறை வந்து என்ன ஆகும்னா அஜயும் ஜோதிகாவும் எதுக்கு அவர் வந்திருக்கான்னு கேட்கும்போது நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கஷ்டத்தை தீர்க்க வந்தேன், நஷ்டத்தை தீர்க்க வந்தேன்னு ஒரு புரணியை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு வருவார் மாதவன். கடைசியில் அந்த பொண்ணை என்ன பண்ணுவார்னா தன்னோட வசியப்படுத்தி அந்த பொண்ணை வந்து இந்த ஃபேமிலியை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த வைக்கிறதா இந்த படத்தோட கதை. கடைசியாக வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மாதவன் சொல்கிறதா ரொம்ப கேட்குது. இதனால் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப சித்திரவதைக்கு உள்ளாக்குது. இதை பார்த்துக்கிட்டே அந்த மாதவன் ரொம்ப வந்து ஐயா ஜாலி, இவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணட்டும், நம்ம 2 வேடிக்கை பார்ப்போம்டான்னு சொல்லி வேடிக்கை பார்க்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் அந்த படத்துக்கு சைத்தான் பேர் வச்சது பதிலாக சந்திரமுகின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா சந்திரமுகி 2 உருவாக்கி எப்படி சதக்குன்னு செதுக்கி போட்டு ஒன்றுமே இல்லாமல் நம்மளை வெறுப்பேற்றினாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் சைத்தான்னு பேர் வச்சுக்கிட்டு நம்மளை சாத்தான் ஆக்கிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இந்த படத்தில் உள்ள கதையும் அமைஞ்சிருக்கு. பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா படம் எடுத்திருக்காங்க. அதில் படத்தில் வந்து முக்கியமாக பேய்களை காமிச்சிருப்பாங்க, பிசாசுகளை காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு படமே பார்க்க பயங்கர கொடூரமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா படத்தை பார்க்கவும் தேவையில்ல, பயமாகவும் இருக்காது. ஏன்னா மொத்தமே வந்து ஒரு மனுஷங்க தான் பேயாக நடிச்சிருக்கோம், பேய் தான் மனுஷங்க நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த படமும். ஆக மொத்தத்தில் இந்த படத்தோட கதை, கதாபாத்திரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள் போனீங்கன்னா ஒரு டைம் பாஸுக்கு 4 பாப்கார்ன் வாங்கிட்டு கையில் வச்சுக்கிட்டே படம் முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு சீன் கூட கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். ஏன்னா கதை இல்லைல்ல, படத்தில் வந்து கதை கிடையாது, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி எடுத்து வச்சுருக்கனால நீங்கள் படம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆக மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா 10 மார்க்குக்கு 5 மார்க் போட்ட கதையாக 10 மார்க்கு 4 மார்க் போட்ட கதையாக தான் இருக்கும். சரிங்களா? படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படம் நல்லா இல்லாட்டாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம திரை விமர்சனத்துக்கு வந்து யாரும் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குது, அதேல தான் இருக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மாதவன் ஃபேன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை அஜய் ஃபேன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. படத்தோட கதை படத்தை வந்து போய் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். முக்கியமாக சைத்தான் சாக்குக்குள்ளே போட்டான், இல்லைன்னா சாக்கடையில் விழுந்தான், அந்த மாதிரி தான் இருக்குது படம். பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க.